ஹாய். புலவர் குழந்தை அவர்கள் எழுதின ராவண காவியம். இந்த புத்தகத்துல புலவர் குழந்தை அவர்கள் ராவணனை பத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, தமிழை பத்தி என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, கம்பராமாயணத்துல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத எந்த சுவாரஸ்யமும் குறையாம இந்த கதையை முழுமையா சொல்ல முயற்சி பண்ற நீங்களும் முழுமையா இந்த வீடியோவை பாருங்க. தொடக்கத்திலேயே புலவர் குழந்தை அவர்கள் தமிழகத்தோட நில அமைப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறதுல இருந்து கதையை தொடங்குறாரு. பல தமிழகம் இந்த மாதிரியான ஒரு நில அமைப்புல இல்லை. அந்த காலகட்டத்துல வடக்குல சில பனிமலைகள் இருந்ததாகவும் அயல் நாட்டார் குடியேற்றத்துக்கு அப்புறம் அது விந்தச்சாரெல்லாம் மாறுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கிழக்குல வங்கக்கடல் இருந்ததாகவும் தெற்குல குமரி மலையும் பன்மலைகளும் இருந்தது. அந்த குமரி மலையில குமரியாரும் பன்மலையில பக்ருளியாரும் ஓடிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாரு புலவர் குழந்தை அவர்கள். அந்த குமரி ஆற்றுக்கும் பக்ருளி ஆற்றுக்கும் இடைப்பட்ட நிலத்தை தான் பெருவள நாடு அப்படின்னும், பக்ருளி ஆற்றுக்கும் தென்கடலுக்கும் இடைப்பட்ட நிலத்தை தான் தென்பாலி நாடு அப்படின்னு சொல்றாரு. இந்த ரெண்டு நாட்டுக்கும் தலைநகரா இருந்தது மதுரை. அந்த மதுரை அந்த காலத்துல பக்ருளி ஆறு அப்படிங்கிற ஆற்றங்கரையில இருந்தது அப்படின்னு சொல்றாரு புலவர் குழந்தை அவர்கள். அதே மாதிரி குமரிக்கும் விந்தச்சாரலுக்கும் இடைப்பட்ட நிலத்தை தான் திராவிட நிலம். அந்த திராவிட நிலத்துல அந்த காலத்துல வேளிர் மன்னர்கள் சிற்றரசர்கள் ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த சிற்றரசர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எந்த மாதிரி ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாநிலங்களா பிரிச்சு ஆட்சி பண்ணியிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படிங்கிற 4 வகை நிலங்களா பிரிச்சு ஆட்சி பண்ணியிருக்காங்க. அந்த திராவிட நிலத்திற்கு மேற்குல இருந்தது தான் சேர நாடுன்னும் கிழக்குல இருந்தது தான் சோழ நாடு அப்படின்னு சொல்றாரு புலவர் குழந்தை அவர்கள். இந்த 4 வகை நிலங்களா பிரிச்சு ஆட்சி பண்றாங்க இல்லையா, ஸோ அதுல ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு தலைவன் அப்படிங்கிற பேர்ல ஒவ்வொரு தலைவனை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு நிலத்துக்கும் ஆட்சி மன்னனா உட்கார வச்சு ஆட்சி பண்ணியிருக்காங்க. பிற்காலத்துல அது என்ன ஆகுது அப்படின்னா எல்லா நிலத்துக்கும் மாபெரும் தலைவன் ஒருவன் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து அவன் தமிழகத்தோட நடுவுல இலங்கையில ஒரு தென்மேற்கு திசையில தென்னகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தமிழகம் முழுவதையும் ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த வழியில வந்தவர்கள் தான் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்றாரு இந்த கதையில புலவர் குழந்தை அவர்கள். அந்த பாண்டியர்கள் வம்சாவளியில வந்தவங்க ஒரு மன்னர் தன்னோட மகன்களை ஒரு மகனை சேர நாட்டுக்கும் இன்னொரு மகனை சோழ நாட்டுக்கும் அரசனா அறிவிச்சு முடிசூட்டி அரசால வைக்கிறாங்க. அப்படி வந்தவங்க தான் மூவேந்தர்கள், பாண்டிய சேர சோழர்கள் அப்படின்னு சொல்லி கதையை தொடங்குறாரு புலவர் குழந்தை அவர்கள். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த கதை நடக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது திருவள்ளுவர் ஆண்டுக்கும் கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கும் முன்னாடி நடந்த ஒரு கதை அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த சமயத்துல நிறைய கடல்கோள்கள்லாம் வந்திருக்கு. ஸோ முதலாவது கடல்கோள் திமு 2500ஆம் ஆண்டுல வந்திருக்கு. ஸோ அந்த டைம்ல நிறைய நிலப்பகுதிகள் அடிச்சுட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 2வது கடல்கோள் திமு 700ஆம் ஆண்டு வந்ததுல நிறைய பெரும்பான்மையான திராவிட நிலப்பகுதிகள் அடிச்சுட்டு போயிருச்சு. அதுல இலங்கை பிரிக்கப்பட்டதாகவும் முக்கூடல் அப்படிங்கிற ஒரு இடத்துல இலங்கை நகர் இருந்ததாகவும் அங்கிருந்து தான் தமிழகத்தை மாபெரும் தலைவர்கள் ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கதையை ஆரம்பிக்கிறாரு புலவர் குழந்தை அவர்கள். இந்த வம்சாவளியில மாபெரும் மன்னர்கள்ல ஒருத்தர் தான் வஜ்ரபாஹு. அவரோட மனைவியான கேகசி. இவங்க 2 பேருக்கும் பிறந்தவங்க தான் 4. அந்த 4 யாரு அப்படின்னா ராவணன், கும்பகர்ணன், பீடனன், காமவள்ளி அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை. இதுல 3ஆவதா பிறந்த ராவணனுக்கு தான் முடிசூட்டி தமிழகத்தை ஆளணும் அப்படிங்கிற அரசாட்சியை கொடுக்குறாங்க. ஸோ தமிழகத்துல காடு வளம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சுத்தி பார்க்க ராவணன் வரான். அப்படி சுத்தி பார்க்கும்போது முல்லை நாட்டுல இருந்து முதிரை அப்படிங்கிற ஒரு இடத்த ஆட்சி பண்ணிட்டு வந்த அந்த சிற்றரசர்கள்ல ஒருத்தரோட மகள் தான் வண்டார்குழலி. ஸோ அவள் மேல காதல் வயப்பட்டு திருமணமும் செஞ்சுக்கிறாங்க ராவணனும் வண்டார்குழலியும். இந்த இடத்துல வண்டார்குழலி சேயோன் என்னும் செம்மலை பெற்றவள் அப்படின்னு சொல்றாரு புலவர் குழந்தை அவர்கள். அதாவது வேற ஒண்ணும் இல்ல, வண்டார்குழலியோட சிறப்பு சொல்றாரு. அவளோட வலிமை எப்படி இருக்கும், அவளோட வம்சாவளி எப்படி இருக்கும் அப்படிங்கறத தான் சுருக்கமா சொல்லியிருக்காரு புலவர் குழந்தை அவர்கள். அது மட்டும் இல்லாம நாள் போக்குல விந்தச்சாரல்ல சில குழுக்களா பிரிஞ்சு தமிழ் மக்கள்
ஆண்டுட்டும் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனா ஆரியர்கள் வந்து வடதிசையில ஒரு குழுவா ஆண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்ப ஆரியர்கள்ல இருந்து சில முனிவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு காட்டுக்குள்ள புகுந்து சில வேள்விகள்லாம் நடத்த முற்பட்டிருக்காங்க. அந்த சமயத்துல தமிழ் மக்கள் ஆரியர்களை வரவேற்று, ஆரிய முனிவர்கள் இல்லையா, ஸோ அவங்கள வரவேற்று அவங்களுக்கு உணவு, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், அதாவது தங்குறதுக்கு தண்ணி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியே அந்த முனிவர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. காலப்போக்கில் நிறைய முனிவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க தமிழ் கற்றுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த தமிழ் முனிவர்கள் தமிழும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய சில புலவர்கள் முனிவர்கள் மூலியமா சில ராஜாக்களை சந்திக்கவும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ராஜாக்கள் கூட பேசி பழகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. நாளடைவில் ஆரியர் பக்கம் இருந்து இளைஞர்கள் தன்னோட பெண் மக்களோட விந்தச்சாரலுக்கு வந்து இலைக்குடில்கள் அமைச்சு அங்கேயே வாழவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அங்கே அப்படி வாழ்ந்துட்டு இருந்த சில முனிவர்கள் அங்கே வேள்வி நடத்துகிறேன் அப்படிங்கிற பேரில் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களை வந்து பலி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, உயிர் வேள்விகள் அப்படிங்கிற பேரில். இதை கேள்விப்பட்ட அந்த இடத்த ஆட்சி புரிஞ்சுட்டு வந்த தாடகை அப்படிங்கிற ஒரு தமிழ் பெண்ணரசி வந்து அதை தடுக்கிறதுக்காக அங்கே போய் அந்த முனிவர்கள் கிட்ட சண்டை போட்டு, இல்லை இந்த மாதிரி உயிர் வேள்விகள்லாம் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாடகை அப்படிங்கிற ஒரு பெண்ணரசி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சுகேசு அப்படிங்கிற ஒரு எச்சனுக்கு பிரம்மதேவனால் வழங்கப்பட்ட வரத்துல பிறந்தவ. ஸோ இவளுக்கு யானை பலம் இருக்கு அப்படின்னு கம்பராமாயணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்படி பலம் வாய்ந்த ஒரு தமிழ் அரசி வடவரசர்கள் கூட போர் தொடுக்கிறாங்க. அந்த போர்ல தமிழ் ஆரிய போரா மாறுது. ஸோ அந்த இடத்துல தாடகை வந்து வீழ்த்தப்பட்டு வடவரசர்கள் வந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த நிலைமையில எப்படியாவது இதை தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாடகை என்ன பண்றா, இலங்கைக்கு போய் ராவணன் கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க போயிட்டு ராவணன் கிட்ட நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி உதவி கேட்கும்போது ராவணன் தன்னோட படையில இருக்கக்கூடிய மிகச்சிறந்த படைத்தளபதியான சுவாகு அப்படிங்கிற ஒரு படைத்தளபதியை தாடகையோட உதவிக்கு பெரும்படையோட அனுப்பி வைக்கிறாங்க. சுவாகு தன்னோட பெரும்படையோட வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய முனிவர்களையும் சில ஆரிய மக்கள்களையும் அகற்றி அந்த இடத்த காப்பாத்திட்டு வராங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் தன்னோட வேள்வியை நடத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கோஷிகன் அப்படிங்கிற முனிவர் வந்து மனமுடைஞ்சு தமிழ்நாட்டை விட்டு வெளியே போறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொளியில பார்ப்போம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த கதை முழுவதையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும்.